வணக்கம். அதிர்ஷ்டம் தரும் யோகம் அன்பர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்திங்க. ஒவ்வொரு தொகுப்பில் உங்களுக்காகவே இந்த அதிர்ஷ்டம் தரும் யோகம் பல கருத்துக்களையும் பல அனுபவ உண்மைகளையும் வழங்கி கொண்டு வருகின்றது. இன்றைக்கி பார்க்க போகிற ராசி உங்கள் ராசி தனுசு ராசி நேயர்களுக்கு வாழ்க்கையில் வளர்ச்சியில் நமக்கு எதிரி யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்து ஜெயித்து காக்கணும்ல, அதுக்கு தான் தோப்பு. சரி, நீங்களும் ஜெயிக்க வேண்டும் அப்படி எண்ணத்தில் தனுசு ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய எதிரி யார் வாழ்க்கையிலங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னால் நமது சேனல் இப்போ நல்லா 5000 தாண்டி ஓடிக்கிட்டு இருக்குது. இதை அனைவருக்கும் பகிரும்படி கேட்டுக்கொள்கிறேன். நிறையா விஷயங்கள் நிறையா பேருக்கு தெரியணும். தான் பெற்ற இன்பம் வையகம் பெறும் சொல்லுவோம் மாதிரி. ஏன் தனுசு ராசி சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் தனுசு ராசிக்காரங்க ரொம்ப பரந்த உள்ளம் கொண்டவங்க. அதனால தான் இந்த ராசி குரு பகவான் ஆட்சி பெறுறார். அதனால உங்கள்கிட்ட தனியாக சொல்ல வேண்டியிருக்காங்க. காலதேவன் வீட்டில் பாக்கிய ஸ்தானத்தில் நீங்கள் இருக்கீங்க, 9ஆம் இடம். தனுசு ராசியில் நீங்கள் பிறக்கணும்னாலே குரு பகவான் அருள் இருந்தால் தான் பிறக்க முடியும், குலதெய்வம் அணுக்கிறதா தான் நீங்கள் பிறக்க முடியும். அப்படிப்பட்ட ராசி உங்கள் ராசி. அப்போ தனுசு ராசியை பிறக்க என்ன செய்யணும் அப்படின்னா, சென்ற பிறவியில் பெரிய மகானாக பிறந்திருக்கலாம், இல்லை மகானை பிறக்க போகலாம், அப்படி நிறைய கருத்துக்கள் நிலவுது. சரி, தனுசு ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தா குரு பகவான். அவர் ஆட்சி பெறுறார். அவருக்கு 2 வீடு, ஒரு வீடு தனுசு வீடு, இன்னொரு மீனம் வீடு. அப்போ பாகிஸ்தான் குரு பகவான் தன்னுடைய வீட்டில் இருந்து எல்லார் வீட்டை எப்படி பார்க்குறாருன்னா, அவர் பகையை கூட பகையாக பார்க்குறது கிடையாது. அதான் அவருக்கு தனி சொல்லுவாங்களே, தனி மரியாதைப்பா குருவுக்கு. என்னென்னா அவரை பார்த்தாலும் எதிரி கூட அடங்கிடுவான். அப்போ உங்களுக்கு இயற்கையாகவே வாழ்க்கையில் மெல்லினம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எவ்வளோ ஒரு ஆளாக இருந்தாலும் உங்களை பார்த்த உடனே அப்படியே சரண அடைஞ்சிருவான். அப்போ உங்களுக்கு எதிரி வேகமாக பக்கத்தில் வருவான். உங்கள் பார்வை போட்டாலே அவனுடைய வேகம் குறைஞ்சிரும். அதான் பொதுவாக சொல்லுவாங்க, குரு பார்வையிட்டால் கோடி தோஷம் அகலும். அப்போ என்ன செய்யணும்னா, உங்கள் எதிரி எப்படி உருவாகிறான்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் ஒருத்தவங்களும் போய் ஒரு வேலை சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த வேலையை செஞ்சுட்டு உங்களுக்கு எதிரி உண்டாக்கிட்டு வந்துடுவாங்க. அதை நீங்களே போய் செஞ்சிட்டிங்கன்னா அது கண்டிப்பாக வராது, எதிரியாக வராது. ஏன் உங்களை பார்த்தவொடனே சரணாகிடுவான். இப்போ இல்லைன்னு இது எல்லா வேலையும் நீங்கள் நேரடியாக பார்த்தால் மட்டும்தான் உங்களுக்கு எதிரி வாழ்க்கை வரமாட்டாங்க. யாருக்காவது நீங்கள் துணை சொல்லி அந்த துணை மூலியமாக தான் எதிரியை சம்பாத்தியம் பண்ணுறீங்க. அது யாராக இருந்தாலும் சரி, அது நண்பனோ சொந்தமோ பந்தமோ அந்நியமோ, உங்கள் மூலியமாக ஒருத்தரை நீங்கள் வேலை ஏவி அவனை பார்க்க சொன்னால் அவன் எதிரி உண்டாக்கி கொண்டு வந்துடுவான். அவருக்கு என்னையா உட்காந்துக்கிட்டே வேலை சொல்லுவார், நாங்கள் வேகமாக போய் செய்யணுமாக்கோம் அப்படின்ட்டு அவனும் எதிரியாகி நீங்களே களத்தை இறங்கிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி அப்போ நீங்கள் யோசனை சொல்கிறத கூட நீங்கள் ஒரு ஆள் சொல்லி அதை செஞ்சுட்டு வரும்போது அந்த எதிரி தன்னால் உருவாகி விடுகிறான். அப்படின்னா எப்படி எதிரினா, உங்களுக்கு எதிரி எதிர்த்து கிடையாது, மறைமுக எதிரி தான் அதிகமாக கொண்டு இருப்பாங்க. உங்களை பார்த்தா சரண ஆயிடுறானே அவன். அப்போ என்ன பண்ணிடுறாங்க, மறைமுகமாக எதிரி உங்களை பார்க்க மாட்டான், எதிர்த்து தெரிவிச்சுக்கிட்டு இருப்பான். ஃபோனில் எதிர்ப்பான், அங்கிட்டு போய் பேசுவான், இங்கிட்டு நேரில் பார்த்தா என்ன சார், இல்லை சார் அப்படியே தன கட்டிடுவான். ஏன், உங்களுடைய வைப்ரேஷன் குரு பார்வையிடும்போது அந்த உங்களுடைய பார்வைப்பட்டோன்னே அவனுடைய எதிராளி சரணாகி அடைவான். அப்படிப்பட்ட வைப்ரேஷன்களால் நீங்கள் எந்த வேலையும் உங்களுடைய தனிப்பட்ட முறையிலேயே செய்து வாருங்கள். உங்களுக்கு எதிரி முளைக்கவே மாட்டாங்க. எதிரி முளைக்கிறதும் எதிரி முளைக்காமல் இருக்கிறதும் நீங்கள் நடந்துக்கிற முறை தான் இருக்குது. எல்லா வேலையும் நீங்கள் இழுத்து பிடிச்சி செய்யணும், வேறு வழி கிடையாது. அது மட்டும்தான் உங்களுடைய சிரமம். இதை நீங்கள் சிரமம்லாம் பார்த்துட்டிங்கன்னா வாழ்க்கை எதிரிங்களே கிடையாது. ஆனால் எதிரி உண்டாகணும் என்ன ஆகும், ஏதாவது ஒரு நேரம் உண்டாகித்தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அதுவும் பார்த்துக்குருவோம். இப்போ நீங்கள் பொண்ணு பார்க்க போகிறீங்க, உங்களுக்கு பொண்ணு பார்க்குறீங்கன்னா யாராவது பொண்ணு பார்த்து வைப்பாங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தெரியும். பார்த்தா அந்த வாழ்க்கை ரொம்ப மைனஸாக இருக்கும். ஆனால் நீங்களே களத்தில் இறங்கி பார்த்துட்டிங்கன்னா அது என்ன மைனஸோ இல்லை ப்ளஸ்ஸோ அது எப்படி சமாளித்து கொண்டு போயிடுவீங்க. தொழில் இடத்துல அதே மாதிரி தான்.
படிப்பெடுத்தால் அதே மாதிரி தான். உங்களுடைய படிப்பு, உங்களுடைய தொழில், உங்களுடைய வாழ்க்கை எல்லாமே நீங்கள் தேர்ந்தெடுத்ததாக இருக்கணும் ஒழிய மற்றவங்க தேர்ந்தெடுக்கிறது உங்களுக்கு உத்தேசமாக சரி வராது. அவங்க தேர்ந்தெடுத்தாலும் நீங்களே நேரடியாக கலந்து பேசி முடிவெடுக்கிறது தான் உங்கள் வாழ்க்கை முழுமையாக அடையும். இதில் மாற்று கருத்து கிடையாது. இது தனுசு ராசிக்கு மட்டும் மிக 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 முக்கியமான பதிவு. அது திருமணமும் சரி, தொழிலாலும் சரி, வேலைனாலும் சரி, ஒரு வண்டினாலும் சரி, எல்லாமே உங்கள் நேரடி பார்வையில் மட்டும் இருந்தால் மட்டுமே உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு வசந்தமாக இருக்கும் ஒழிய மற்றவங்க பார்த்து வச்சு செஞ்சாலும் உங்களுக்கு அது சிறப்பாக இருக்காது. ஏன் அப்படின்னா இது குருவோட ராசி. இதை தான் நீ புரிஞ்சுக்கிறணும். சரி, இந்த ராசியில் பார்த்தீங்கன்னா 3 நட்சத்திரம் இருக்கும். என்ன நட்சத்திரம் பார்த்துருவோமா? 3 நட்சத்திரம் கேதோட நட்சத்திரம். அதுக்கப்புறம் இன்னொரு நட்சத்திரம் பூராடம், சுக்கிர நட்சத்திரம் இருக்கும். அதுக்கப்புறம் உத்திராடம், சூரியனுடையது. அப்போ கேது, சுக்கிரன், சூரியன் 3 அதிபதியும் இந்த நட்சத்திரம் வைப்பாங்க. ஒவ்வொரு நட்சத்திரம் மாதிரி உங்கள் குணங்கள் மாறலாம். இப்போ 3 நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிடிவாத குணத்தில் இருப்பாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் பிடிவாதம் இருப்பீங்க. அந்த பிடிவாதம் உங்களுக்கே சில சரிவை கொடுக்கும். அப்போ பிடிவாதத்தை நீங்கள் தவிர்க்க வேண்டும். ஏன்னா நட்சத்திரத்துக்கு அதிபதி யாருன்னா கேது, ஞானத்துக்கு அதிபதி. அப்போ ஞானத்துக்கு அது என்னென்ன, எது கேட்டாலும் வேணாம் வேணாம் வேணாம்னு சொல்லிகிட்டே இருப்பான். அதில் நீங்கள் சறுக்கல் இல்லாமல் இருக்கணும். யார்? இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கு. அதுக்கப்புறம் பூராடம். புராணத்தில் பிறந்தாலே போராட்டம் இருக்குங்க. ஈஸியாக அதை பெற முடியாது. நீங்கள் போராடி தான் பெறணும். ஈஸியாக படித்தோமா? கிடையாது. போராடி படிக்கணும். ஈஸியாக வேலை கிடைச்சிருமா? வேலை கிடைக்காது. போராடி வேலை கிடைக்கும். திருமணம் ஈஸியாக கிடச்சிருமா? போராடி தான் திருமணம் கிடைக்கும். குழந்தை போராடி, எல்லாம் போராடும். ஆனால் போராடினாலும் வெற்றி நிச்சயம். பார்த்தீங்களா? ஏன் சுக்கரன் போராடினாலும் உங்களுக்கு தேவையான கொடுத்துருவான். ஏப்போ இன்றைக்கி கிரிக்கெட் விளையாடுறாங்க, போராடி வெட்டி பெறுறாங்க. ஈஸியாக வெட்ட முடியுமா? சுவை இருக்காது. போராடி இருந்தால் தான் வெயிலில் நிறைஞ்சவர் தான் நிலவில் அருமை தெரியும். ஈஸியாக போய் கப்பு போய் நல்லாவா இருக்கும்? போங்க ஐயா போங்க, சப்புன்னு இருக்கும். டீமை அடித்து வேர்ல்டு கப்பு தூக்குனா தானே உலகம் பூரா பார்த்து ரசிக்கிறாங்க. அது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் போராட்டம் இருக்கும் பூரா நட்சத்திரக்காரங்களுக்கு. அதனால் நீங்கள் போராடினாலும் ஜெயித்து விடுவீர்கள், மாற்று கருத்து கிடையாது. சரி, அடுத்து உத்திராடம். இது உடைபட்ட நட்சத்திரம். ஒரு வாதம் இங்கே இருக்கும், 3 வாதம் அங்கே போயிடும், மகரத்துக்கு போயிடும். இந்த உத்திராடத்தை பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா தன்னிச்சையாக முடிவெடுக்கிறது ஒருத்தரை சார்ந்து தான் முடிவெடுக்க முடியும். நீங்கள் அப்படி ஒரு சார்ந்து முடிவெடுத்து நல்ல நட்பாக பழகி வந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாம் வெற்றி அமையும். உத்திராடத்தை பிறக்கும்போது நல்லது தான், நல்ல நட்சத்திரம் தான், சூரியனுடைய நட்சத்திரம். உத்திராடத்தை பிறந்தால் ஊருக்குள்ள இடம் வாங்கி போடுவாங்கன்னு நிறையா சொல்லுவாங்க. அது ஒரு சிறப்பு தான். உங்களால் உங்களுடைய குடும்பம் வளர்ச்சி அடையும், உங்களால் உடன்முறை வளர்ச்சி அடைவாங்க. அந்த வளர்ச்சிக்கு அப்புறம் நீங்களும் வளர்ந்து வருவீர்கள். அப்போ வளர்ச்சியாக தளர்ச்சியானா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களே இறங்கி வாழ்ந்தால் எடுத்த முடிவு என்றுமே வளர்ச்சி. நீங்கள் அடுத்தனோடு சேர்ந்தால் அது என்னுமே தளர்ச்சி. அப்போ எதிரி உருவாகலை, நீங்கள் உருவாக்கி கொண்டு விடுகிறீர்கள். இதுதான் சூட்சுமம் தனுசு ராசிக்காரங்களுக்கு. இந்த சூட்சுமத்தை சொல்லிக்கிட்டால் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இது வரைக்கும் நம்ம என்ன செஞ்சோம்? ஒருத்தரை சார்ந்து இருந்துட்டோமே, இனிமேல் இப்போ பதிவை பார்த்து என்ன செய்யணும்? நீங்கள் களத்தை இறங்கிடணும். வெற்றி நிச்சயம். எதிர்பார்த்துக்குங்க. நீங்களே களத்தை இறங்குங்க, கண்டிப்பாக வின் பண்ணுவீங்க. 100க்கு 100 உங்களுடைய நினச்ச வாழ்க்கையில் எல்லாமே தேடி அமைந்து விடும். ஏன் அப்படின்னா இந்த குரு எல்லா ராசிக்கும் பகையே கிடையாது. ஒரு நட்பு. எதிரியை கூட மன்னிச்சு விட்டுருவார். அதுக்கு தான் குரு ஒரு நட்புக்கு நட்பான வீட்டுக்கு சுறுசுறுப்பாக இருப்பார். நல்லா கேட்டுக்குங்க. எதிரி வீட்டில் சுறுசுறுக்க மாட்டார், சோம்பேறி ஆயிடுவார். அப்படி வச்சுக்குவேன். அதாவது நட்பு வீட்டுக்கு தூக்கி கொடுப்பார், சரியா? நட்பு இல்லாத வீட்டுக்கு கொடுக்க மாட்டார், ஆனால் கெடுக்க மாட்டார். நல்லா பாருங்கள். கொடுக்கறது ஒரு பக்கம், கெடுக்கிறது ஆனால் கெடுக்க மாட்டார். நல்லது தானே அது. ஒரு பகையாளி ஒருத்தர் இருக்காங்க, சண்டைக்கு வர்றவன் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான். ஆனால் இவர் போய் சண்டை போட அமைதியாக உட்காந்துருவார், மேலே பேச மாட்டார். அப்போ லாபமாக நட்டமானு எப்படி எடுத்துக்கிறீங்க? லாபம் இல்லை, அங்கே நட்டம் இல்லை. மட்டும் ப்ளஸ் பார்த்தா நமக்கு நட்டம் இல்லை, அதுதான் நமக்கு லாபம்.
அப்போ மற்ற ராசிக்காரன் தனுசு ராசிக்காரங்களால் மற்றவங்க லாபமோ நட்டமோ அது ரெண்டாவது, அவங்க நட்டம் கிடையாதுயா, முடிஞ்சு அப்படி எடுத்துக்கணும் தீர்மானத்தை. அப்போ உங்களால் யாருக்கும் நஷ்டம் இல்லை, லாபம் இல்லை, நஷ்டமும் இல்லை. அப்போ மைனஸ் போட்டு பார்த்தோம்னா மொத்தத்தில் அது லாபத்தையும் போய் சேர்ந்துடும். நஷ்டம்லேயே லாபத்து இப்போ உங்கள்கிட்ட 10 ரூபா இருக்குது, 10 ரூபா கூடவும் இல்லை குறையல, 10 ரூபா அப்படி இருந்தால் நல்லது தானுங்க. அந்த மாதிரி தனுசு ராசிக்காரர்களுக்கு தனமும் பணமும் மனமும் உங்கள் எண்ணம் போல் வாழ்க்கையும் உங்கள் முயற்சினால்தான் வெற்றி பெறும் தழிய மற்றவர்களை எதிர்பார்க்க வேண்டாம். இதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஏன் நீங்கள் தனாதிபதி, உங்களுக்கு அடுத்த யாருன்னா சனி பகவான் தான் தனாதிபதி. நீங்களே ஒரு தனாதிபதி, உங்கள் தனத்தை ஒருத்தர் கொடுக்கணும்ல. அப்போ 2ஆம் இடத்தை யார் இருக்கா? சனி இருக்கார். சனி ஆட்சி வீட்டில் செவ்வாய் உச்சம் பெறுறார். அப்போ எல்லாருக்கும் நீங்கள் மதிப்பு கொடுத்து எல்லாரையும் அரவணைத்தால் உங்களுடைய எதிரி இல்லாமல் வாழ்க்கையில் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய ஒரு தனுசு ராசிக்காரங்க. அதுதான் உங்களுக்கு வில்லு கொடுத்துருக்காங்க. நினைத்த காரியத்தை அடைந்தே தீர்வீர்கள். லேட்டானாலும் பரவாயில்ல, அது கண்டிப்பாக வின் பண்ணி வந்துடுவீங்க வாழ்க்கையில், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. உங்களுக்கு அதிதேவதை யாருன்னா திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி முருகப்பெருமான் தான் உங்கள் அதிதேவதை. அவரை விட்டுறக்கூடாது. நல்லா வருஷத்துக்கு ஒரு நாளாவது தனுசு ராசியில் பிறந்தவங்க தனுர் மாதம் மார்கழி மாதம் சொல்லுவாங்க. ஏன்னா மேசத்துலேருந்து நம்ம பங்குனி மீனத்துக்கு பார்த்தீங்கன்னா 12 மாதம் 12 ராசி. உங்கள் ராசி வந்து தனுர் ராசினா மார்கழி மாதத்தில் போய் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு செய்கிறது உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களும் ஏற்றங்களும் வழங்கும் என்பது ஐயமில்லை. தனுசு ராசிக்காரன் எப்பயுமே முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுறது, முருகனை பற்றி அந்த கந்தசஷ்டி படிக்கிறது, முருகன் படத்தை வழிபாடு பண்ணுறது, முருகன்கிட்ட என்ன கோரிக்கை வச்சாலும் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் அந்த கோரிக்கையை ஏற்று உங்களுக்கு எல்லா விதத்திலையும் எல்லா காலங்களையும் மிகப்பெரிய நன்மையை வழங்குவார் என்பதில் ஐயமில்லை. அதனால் படிக்கிற மாணவர்கள், அதே போல் இளைஞர்கள், கல்யாணமானவங்க, கல்யாணமாகி குழந்தை பெற போகிறவங்க, வாழ்க்கையில் முதிர்ச்சி எல்லாம் முருகப்பெருமான் வழிபட முன் வினைகள் தீர்ந்து நல்வினைகள் வந்து சேரும் என்று சொல்லி அதிர்ஷ்டம் தரும் யோகம் உங்களை வாழ்த்தி மகிழ்கிறது. மீண்டும் ஒரு நல்ல தொகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.